தளபதி விஜய் மீது வந்து வழக்கு பதிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க. அதாவது நேற்று வந்து விஜய் அவர்களோட 234 தொகுதியிலும் பிரச்சார பயணம் வந்து ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முதல் பிரச்சாரமாக வந்து திருச்சியில் வந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் வந்து காலையில் 10:45 11 மணி வரைக்கும் திருச்சியில் வந்து மரக்கடையில் வந்து பிரச்சாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து விஜய் அவர்கள் மரக்கடைக்கு வரவே 3 மணி வந்து ஆகிவிட்டது. ஸோ 3 மணிக்கு தான் வந்து மரக்கடையில் வந்து விஜய் அவர்கள் 20 நிமிஷம் வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் அரியலூர் அதுக்கப்புறம் பெரம்பலூரில் வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி ஐடியாவில் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் அரியலூர் நோக்கி வந்து விஜய் அவர்களோட வாகனம் வந்து சென்றது. அரையூரில் கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கு வந்து விஜய் அவர்களுக்கு பிரச்சாரம் வந்து பண்ணாங்க. திருச்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மைக் வந்து ரிப்பேர் ஆனதால் பிரச்சாரம் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால் அரையூரில் அவர் பேசின விஷயம் எல்லாமே வந்து திருச்சியில் பேசின விஷயம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பெரம்பூரில் பிரச்சாரத்துக்காக விஜய் அவர்கள் சென்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 12-1 மணி வரைக்குமே கூட்டம் வந்து விஜய்க்காக காத்திருந்தது. ஆனால் 12 மணி வரைக்குமே விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரம்பலூருக்கு வந்து சென்றிருந்தாங்க. ஆனால் போகிற வழியில் காவல் அதிகாரிகள் ஸ்டாப் பண்ணி 1 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, 10 மணி வரைக்கும் தான் உங்கள் டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் மீது வழக்கு பதிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் கொடுத்த டைமை விட அதிகமான டைம் வந்து பிரச்சாரத்துக்கும் ரோட் ஷோவுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமாக ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ வந்து பெரம்பலூர் போகிற வழியில் விஜய் அவர்கள் ரோட் ஷோ வந்து பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் மீது இருக்கிறது.